வெல்கம் டு பெரியம்மா சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான ரொம்ப டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம சமையல் பண்ண போகலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்க்கலாம். இதில் நான் 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். நான் அதில் எப்படி அளவு எடுக்கணும்னு நீங்கள் அதில் வீடியோவில் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுங்க. இப்போ அதிகமாக நீங்கள் 1 கிலோ அப்படின்லாம் போட்டிங்கனாக்கி இந்த மெத்தடில் நீங்கள் அளவு எடுங்க. அப்போ அது கரெக்டாக வரும். அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா கழுவி அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் போட்டிருக்கிற அளவுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் அதில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பட்டி, ஒரு சில்லு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த ஒரு சில் கருப்பட்டி போதுமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவை அப்படின்னா இன்னும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிடலாம். இந்த கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த லிக்யூடை மட்டும் அதில் சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் அச்சு வெல்லத்துலேயும் செய்யலாம், கருப்பட்டிலையும் செய்யலாம். எதுலனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டபடி செய்யுங்க. கருப்பட்டியில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூடயே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. வேறு இதில் 3 ஏலக்காய், நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளிச்ச மாவில் செஞ்சால் தான் நல்லா புசு புசுன்னு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நீங்கள் அரிசியும் உளுந்தையும் தனியாக அரைச்சி நைட்டே நீங்கள் புளிக்க வச்சுட்டு மறுநாளும் கருப்பட்டி பாகு எடுத்து அதில் சேர்த்து இது பண்ணலாம். இது கூட சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பும் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுனாக்கி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலக்கி பார்த்துக்கோங்க. அதிகமாக முதல்ல ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. இனி நம்ம இது பணியாரம் சுட்டு எடுத்துக்கிடலாம். இதுக்கு மேலே ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பணியாரம் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் இதில் நெய் சேர்த்து நம்ம சுட போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். அதில் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் மாவை நம்ம அதில் ஒவ்வொரு குழியிலையும் மாவை நம்ம ஊற்றிக்கிடலாம். நல்லா சிம்மிலே வச்சு பண்ணுங்க. தீ அதிகமாக கூட்டி வச்சிங்கனாக்கி அது கரிஞ்சிரும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இது நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 2 பக்கம் வெந்ததும் நீங்கள் ஒவ்வொன்றே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்குது. இதில் நீங்கள் பழமும் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படி சேர்த்து பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ஸ்வீட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.